இன்னைக்கு என்கிட்ட கும்பு கத்துக்கிற பெரிய ஆளா இருக்காங்க. ஆமா, மை ஃபாதர் இஸ் சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கா. I am the Tamil Nadu is the கும்பு இஸ்ட் ஆர்பி. சங்கி மங்கி பப்புன வர சொல்லுவி யாருனே? ஜியா மியா கியா பியா. என்னது ஜியா மியா பியாவா? ஆரியாங்க மியா கினிச்சா. நாக்கு முக்க. யாரா நீ முதல்ல? என்னமா கேட்ட? என்ன கேட்ட? ஜியா மியாங்கறனே என்ன? அதுக்கு முன்னாடி என்ன கேட்ட? பப்புன வர சொல்ல சொன்னேன். அடி லூசு முண்டை இவன் தான் பப்புனே. ஜியா மியா சொல்றோம் தான் பப்புனா. ஆமா பாரு அங்கேயே வர கட்ட வச்சிருக்காங்க. டேய் இருடா முண்டோ இருடா. அங்க இருந்து எதுக்குடா வந்தா? இங்க பேசுற காது கேக்கலையா? அவர்ட்ட திரும்ப சொன்னா மைக்கு தூக்கி மண்டையில ஒரே போடு போட்டுக்கிறேன். அதுல பாய கூடாது. இல்ல ஆளுக்கும் அவன் போட்டு கெட்டப்புக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி. என்ன நீங்க எப்படி சொல்றீங்க அவன? இதுவெல்ல மான் கராத்த மாஸ்டர். எங்க அப்பா சொன்னாரு. என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டுக்கு போடாமானே நிறைய பேருக்கு ஊம்ப கத்து குடுறாங்க. கும்பு கத்து குடுறாங்க. ஆமா, கும்பு கத்து குடுக்கான்னு வந்திருக்கேன். பாரு தாய்மார்களா உட்கார்ந்திருக்காங்க, மரியாதையா பேசிக்கங்க. எனக்கு தமிழ் கொஞ்சம் தெரியும். ஓ தமிழ் கொஞ்சம் தான் தெரியுமா? சரி. வெளிநாட்டுல. யார் நீங்க? வெளிநாட்டுல இருந்து. தமிழ் தெரியாது. சரி. தமிழ் லேஸ் போகாதான் தெரியும். சரி, அங்க இருந்து இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? அங்க இருந்துங்க கும்பு கட்டிடலாம். கும்பு கத்து சொல்லி தர வந்திருக்கீங்க. பார்த்தா ஒண்ணு அப்படி ஒண்ணு தெரியலையேங்க. ஏன் தெரியலங்கறியே? இல்ல நீங்க போட்டுருக்க உங்க உடம்புக்கும் உங்க ட்ரெஸ்ஸுக்கும் நீங்க போட்டுருக்க பார்த்தா ஒண்ணு அப்படி தெரியலையே. ஏன் தெரியலன்றியே? இல்ல இப்ப நான் சொல்ற மாதிரி கும்பு கத்துக்கிறீங்களா? எப்படிங்க? சூப்பரா கும்பு கத்து தெரியும். எங்க அண்ணனுக்கு வேணா சொல்லி தரீங்களா? யாருக்கு? இந்த லட்சணனுக்கு தான். லட்சணனுக்கு பாட்டி இருக்கும் போய் கத்துக்கிற சொல்லு போய். பாட்டி ஏன் இன்னைக்கு சொல்லி தர மாட்டீங்களா? சியா மியா கியா. புரியல. ஹே வாங்க. கும்பு சொல்ல சூப்பரா கத்து தருவேன். எப்படிங்க சொல்லி தருவீங்க? நான் சொல்ற மாதிரி செய்ய. எங்க சொல்லுங்க. எங்க வெளிநாட்டுல வீடியோ ஓடுது, ஏதாவது ஏடா ஓடும் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. எங்க வெளிநாட்டுல கும்பு கத்து மைக்கத்துல போய் மூக்குல சொரிக்கிறேன் பாத்துக்க. கும்பு கத்து தரக்கு முத வணக்கம் சொல்லணும். சபை வணக்கம்னு ஒன்று இருக்கு. அது எப்படிங்க? அது எப்படி செய்யணும்னு சொல்லி தர. அது மாதிரி செய்யணும். பண்ணி செய்யலாட்டும் நோண்டி மாவுல அத்துப்படி உன்னைய. ஆமா இப்ப செய்யணும். இப்ப நான் சொல்ற மாதிரி செய்யணும். செய்யலாட்டுனா பாருங்க. இப்ப இது பார்த்தா இந்த பொம்மையை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இந்த பொதுவா சவுளி கடையில வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, போத்தீஸ்ல கும்புறதுக்காண்டி ஒரு பொம்மை வச்சிருப்பாங்கல்ல, அதே மாதிரியே இருக்கு. அதே மாதிரி இருக்கா? போத்தீஸ் பொம்மையெல்லாம் பாத்திருக்கியா? பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒண்ணு தெரியலையே. உங்களை அப்ப செக் பண்ணுமே. செக் பண்ண போறியா? ட்ரெஸ் எல்லாம் கலட்டுங்க பார்க்கலாம். ட்ரெஸ் கலட்டாவா? வாங்க முதல்ல. ஆளல பாக்க டெட்பாடி மாதிரி இருந்துகிட்டு இவெல்லாம் குங்கும இரு நான் கலட்டி உடம்பே காமிச்சேன். நம்ப மாட்டேன்றீல்ல? நம்ப மாட்டீங்க, பார்த்தா தெரியல எனக்கு. அவுரியா கறி மூட்டத்துல போட்ட மாதிரி இருக்கே. அவுரியா சங்கி மங்கி அடங்கோ அடங்கோ. இவனை பார்த்த யாரோ கும்பு மாசம் யாரோ சொல்லுவாங்களா? தரணி லூசு கழுத கழுத்த அண்ணன் சொல்ற கேளு. அவன் பெரிய அமெரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் எல்லாம் போயிட்டு வந்தவன். நிறைய பெல்ட் வாங்கி வச்சிருக்கியான். அந்த மாதிரி விறகு கட்ட கம்பு வச்சிருக்கான் பாரு. விறகு கட்ட கம்புன்றிய இது எங்க ஊர்ல சொல்லுவாங்க. காய் அடிக்கிற கட்டையா? ஆத்தாடி நிறைய பேத்துக்கு காய் அடிச்சிருக்கேன். வச்சுட்டு வந்தீங்க. போடுமா சார்? சார் என்ன சார் ஓடுறீங்க சார்? என்ன சார் இப்படி பண்றீங்க? என்ன வெட்டி புண்ணாக்கு நீலம் கப்பு மாச்சிட்டு வந்து முகரை பேத்தே முடிய மாத்துக்க. தங்கச்சி ஆளும் மண்டையும் நீ தானே வீட்ல ஓயாம சண்டை போட்டு பழகணும் சொன்ன. ஆமா நம்ம ரெண்டு குத்து விளாண்டோம்ல. என்ன அதுக்கு வீதான் கிடைச்சன வேற. லூசு கழுதை நம்ம குத்தி விளாண்டோம்ல. நான் கராத்தா ஆகணும். அவர் தான் மாஸ்டர். அவர் போய் வரட்டி விட்டா என்ன பண்ணுவாரு? இவனை பார்த்தா மாஸ்டர் மாதிரி தெரியலையே. பிச்சை எடுக்கிற மாதிரி தெரியல. ஓத்தாமைனா உயிர் கரெக்ட் பேரு மாத்துக்க. நீ அவரோட இறங்கி என்னது சார்? என் தங்கச்சி சட்டி போடாத சார். நான் சட்டி போட்டு எனக்கு பழக்கமே ஒன்லி லங்கோடுதான் சார். என்னடே உடனே யாரு குப்பு மாசம் சொன்னா ஊர்ல நம்புவாங்களா? 4 எலும்பும் 5 சதையை வச்சுக்கிட்டு நீல வந்துட்டு இங்க பாரு. படார் தங்கு மடார் சங்கி மங்கி ஏற்கனவே போன மடையில கால் ஒடிஞ்சு போயிருக்க. இன்னைக்கு ஒழுக்கமா இருந்துங்க பாத்துங்க. காலே உடஞ்சாலும் பரவாயில்ல மாப்ள. எதுக்கு இப்படி ஊருக்காரன் சொல்லிட்டாங்க
கால் ஏற்கனவே உடஞ்சிச்சா சரி இந்த பிள்ளை நம்ம கிண்டல் பண்ணுது சரி நம்ம திறமை தான் நம்மளுக்கு மேடையில செத்தாலும் செத்தாலும் மேடையில சாகணுமாமா இல்ல செத்தாலும் சண்டையில சாகணும் இல்லன்னா தரணி விட்டு அப்பத்தா புடவையில சாகணும்னு ஒழுக்கமா பேசிட்டு இருக்கேன் மைக்கு போட்டு என்பதுக்கு மண்டை தெரிச்சு போயிரு பாத்துக்க தரணி சொல்லுங்க நீ ஒழுக்கமா பேசிக்க என்ன நான் ஒழுக்கமா பேசாம எப்படியா பேசிட்டு இருக்கேன் ஒரு ஆம்பளை மாதிரி கீழே போய் நிக்கிறேன் உங்க அப்பத்தா செவரொட்டின்ற நீ மட்டும் வாத்தாங்க அம்மாங்கற நீ பேசும்போது நான் பேசக்கூடாது மரியாதையா பேசிக்க தரணி மரியாதை எடுத்துக்கோ முதல்ல அந்த மண்ணில பொளந்து விடுவேன் நான் போட்டு இத கழட்டி விடுவேன் சாத்துல உன் சட்டி கிழிஞ்சுவாங்க நான் சாத்துறதுல உன் வெதர் தெரிச்சு மாற்ற உங்க மாமியாக்கு மண்டை தெரிச்சுவாங்க நான் மாற்றல உன் வெதர் தெரிச்சு நீ செத்து போயிர பாத்துக்க வேணா தரணி வேணாடா சைக்கிள் ஒரு அளவுக்கு மேல அமருவேன் அஞ்சு என்ன உங்க அப்பத்தா குஞ்சு நீங்க அப்பத்தா நீ முன்ன பின்ன பாத்திருப்பீங்களா உங்க அப்பத்தா நான் நீ முன்ன பின்ன பாத்திருப்பியாடா நீ முதல்ல உங்க அப்பத்தா எங்க அப்பத்தா இடுவட்டம்டே இங்க பாருங்க வந்த வேலைய பாத்துட்டு கிளம்பியா முதல்ல நீ மரியாதையா போயிரு மூஞ்சியை பாரு டான்ஸ் காரப்புல போட சொன்னா அச்சும் இல்லாம பொச்சும் இல்லாம போட்டு ஆமா இவனுக்கு அங்க அப்படியே அங்க வலிக்குது பாவம் அப்படி சொல்லாத என் தங்கச்சி பின்னாடி அது சிம்ரன் மாதிரியா அப்புறம் முன்னாடி அண்ணே வீடியோ வேற ஓடுதுனே மானத்தை வாங்காத மானத்தை நான் அண்ணனுக்கு அப்ளை போட்டுக்காரு பாரு சோடி இன்னைக்கு தான் அமைப்பாளர் கரெக்டா போட்டுருக்காரு ஆனா பாக்கும்போது அங்க யாராவது ஆமா ஆமா நானும் எத்தனையோ டான்ஸ் காரப்புல சந்திச்சுட்டு வந்துட்டேன் மாமா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு குந்தாணி முண்டியா போட்டா இம்மாம்பரி குந்தாணி முண்டாடி அவளை போட்டு உருட்டுறதுக்குள்ள நான் பட்ட பாடு பெரும்பாடு இன்னைக்கு தாயா டான்ஸ் தரமான டான்ஸா போட்டு மாதிரி கவட்டையை பிடிச்சு ஆனா மிகப்பெரிய நன்றி யாருக்கு தெரிவிக்கணும்னா எங்க மாமா செல்வராஜ் மாமா இதை தான் தொட்டு கும்பிடணும் காலத்தை அவர் என்ன பூலா தொட்டு கும்பிட முடியும் அருமையா அமைச்சிருக்காரியா போட்டா தரணியா போடணும்யா ஆமா போடுவோம் நல்லா இருக்கும் இந்த பாடியும் பாக்குறதுக்கு யாராவது பாக்குறதுக்கு ஆசை இருக்குமா முதல்ல எப்ப எல்லாரும் சேர்ந்து வேற பப்புனா இதுல ஊர்ல வேற யாருப்பா அந்த வெடி போட வந்தது ஆளுப்பா அந்த சொட்டமட்டை எங்க ஒரு பையன் வந்தானே நீங்க எப்ப வெளியில போறீங்க நாங்க அப்பதான் வெடி வைப்போம் இது கலர போகுது பாரு யாரு அந்த அங்க இருக்க அந்த லாஸ்ட்ல அவர்தானே என்னை எல்லாரும் சேர்ந்து முகர கட்டிக்கு எல்லாம் ஒரு இது என்னடா வாய பொத்துறா என்னை எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டா ஒன்னு எடுத்துக்கங்க தாய் ஆமா மாட்டீங்க வீட்டுல மாட்டீங்க வீட்டு முன்னாடி மாட்டுங்க இல்லைன்னா யார் வீட்டு முன்னாடி மாட்டி விடுங்க பில்லி சூனியம் காத்து சூத்தி எதுவுமே வராது வீட்டுக்கு சொந்தக்காரர் கூட வர மாட்டாங்க என் போட்டா மாட்டினீங்கன்னா ஒன் போட்டா ப்ளீஸ் எடுத்துக்கங்க எடுத்துக்கியா கேமராமேன் திருச்சுன்னு போட்டுக்கங்க ஒரு போட்டா தரணி அண்ணே நீங்க நல்லா ஆடுவீன்னு வர கேள்விப்பட்டேன் நீங்களும் நல்லா பாடுவீங்கன்னு நானும் கேள்விப்பட்டேன் இன்னைக்கு பாப்போம் நீங்க என்ன செய்யறீங்கன்னு பாப்போம் என்ன சரிங்கன்னு பாப்போம் இந்த யூடியூப்ல அமத்தி போடுனே எதுக்கு அமத்தி அவ அதுக்குன்னு மேடையில இருந்து குதிப்பா தங்கச்சி ஓம் பெருமா அண்ணன்னு தெரியும் நீ என்ன தெரியும் ஏற்கனவே நான் கால் ஒடிஞ்சது வாய பொத்துனே நீ வேற எல்லாம் நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க அழுப்புறம் முரட்டு மோட்ட ஆளை போட்டு பப்பனை மட்டும் சூத்து வத்திய போட்டாங்க நினைப்பீங்க அது எனக்கு சந்தேகமாவே இருக்கு ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி உடம்பு சரியான உடம்பு தரணி இம்மா பெரிய உடம்பு என் உடம்பு குறைஞ்ச காரணம் ஒன்று இருக்கு அப்படி என்னையா காரணம் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டிருந்தாங்க உடம்பு குறைப்பது எப்படின்னு அந்த நம்பருக்கு போன் அடிச்சேன் அவங்க உடனே சென்னைக்கு வர சொன்னாங்க சென்னைக்கு வர சொன்னாங்க நான் சென்னைக்கு கிளம்பி போயிட்டேன் அங்க ஒரு பையன் லட்சுமணன் என்ன மாமா மாதிரி உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தாங்க நார்மலா பெசலா கேட்டாரு நார்மலா எவ்வளவு பெசல்ல எவ்வளவு கேட்டேன் நார்மல்னா 5000 ரூபாய் பெசல்னா 10000 ரூபாண்டாங்க அது என்னங்க பெசல்ல 10000 ஆமா நார்மல் ட்ரீட்மெண்ட்னா ஒண்ணு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்னா ஒண்ணு ரெண்டு ட்ரீட்மெண்ட் சரிங்க நார்மலுக்கு 5000 பணத்தை கட்டினேன் பணத்தை கட்டி எனக்கு ரூமுக்குள்ள அனுப்பிச்சு விட்டாங்க சரி நான் ரூமுக்குள்ள போனேன் அடட ரூமுக்குள்ள போனா 25 வயசுல பிள்ளை எத்தனை வயசு 25 வயசுல 22 அடட ஒன்ன மாதிரியே அழகி சரி அடட செப்பு சிலை நான் அந்த பிள்ளைய பார்த்தேன்னு ரூமுக்குள்ள விரட்டுனேன் ரூமுக்காரன் உடனே பின்னாடி வந்துட்டேன் தம்பி நீ கொடுத்த காசு சரியா போச்சு இம்மிடிட்ட வெளியில போயிரு தம்பின்னு டாப்ல சரி கொஞ்ச நேரம் கழிச்சு யோசித்து பார்த்தேன் நார்மலுக்கே இப்படி இருக்கணும் 25 வயசுல பிள்ளை இருக்குன்னா ஸ்பெஷலுக்கு எப்படி 18 வயசு கொம்பரி பிள்ளை இருக்க முடியும் 10000 பணத்தை கட்டினேன் சரிங்க பணத்தை கட்டி ரூமுக்குள்ள போய் சைடுல திரும்பி பார்த்தேன் உட்காம 18 வயசு பிள்ளை இருக்குன்னு நினைச்சு பார்த்தா அங்க 16 வயசு பிள்ளை இருந்துச்சா இல்ல அப்புறம் 90 வயசுல கிழட்டு முண்டை உனக்கு கிழட்டு முண்டை தான் சிக்குவா அந்த கிழட்டு முண்டை ரூமுக்குள்ள என்ன விரட்ட ஆரம்பிச்சுட்டா நானும் ரூமுக்குள்ள ஓடி அது இன்னைக்கு குறைஞ்ச உடம்பு தான் அந்த உடம்பு உனக்கு எதுக்கே பேராசையில கேக்குறது என்ன சொல்ற 10000 கோவிந்தா தானே ஆமா அவன்கிட்ட காலத்துல தரணி நீங்க இந்த காலம் என்ன வியாபாரம் பாக்குறீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க பாப்போம் எடுத்து சொல்லவா
ஏரி நன்னாங்க ஏரி தாண்டா மாமா இழந்த பால தொப்பு தாண்டா ஏரி நன்னாங்க ஏரி தாண்டா மாமா இழந்த பால தோப்பு தாண்டா ஏரி நன்னாங்க ஏரி தாண்டா மாமா இழந்த பால தொப்பு தாண்டா ஏரி நல்லா உள்பட்டுமா மாமா பழத்தை நல்லா பறிக்கட்டுமா ஏரி நல்லா உழுப்பட்டுமா மாமா பழத்தை நானும் பறிக்கட்டுமா ஏரி நன்னாங்க ஏரி தாண்டா மாமா இழந்த பால தொப்பு தாண்டா நாங்க இழந்த பழ தொப்பு அப்ப நீங்க வச்சிருக்கோம் இழந்த பழம் வியாபாரம் பாக்குறீங்க ஆமாங்க நான் வந்து புளியம்பழம் ஏய், புளியம்பழம் வியாபாரம் புளியம்பழம்? பார்க்கிறேன். ஆமா அதனால என்னோட வியாபாரம் எப்படிப்பட்ட வியாபாரம்னா இல்லங்க புளிய பழம் சொல்றீங்களா உங்களுக்கு கொட்டை எடுத்த பழமா கொட்டை எடுக்காத பழமா என் பழம் கொட்டை எடுக்காத பழம் கொட்டை எடுக்காத பழம் வேணும்னா நீங்க பிரிச்சு எடுத்துக்கலாம் நல்லா பிதுக்க வேண்டிய இப்ப கொஞ்ச ஆமா நேரத்துல. நான் தேன்டாட்டை களைச்சிட்டேன் இப்ப பாருங்க பறக்க முடியா போட்டுருமா மாமா ஓடியா. தம்பி மேல பட ஒரு கார்த்திக் ஆண்டி இந்த பாட்டை டெடிகேட் பண்றேன்டா அப்ப அது கேட்க மரமாட்டோம் தெளிவாக இருப்பவளே தேக்கு மரமாட்டோம் தெளிவாக இருந்த என்ன அடி முருங்க மரமாட்டோம் முறிச்சு போட்டு போனவளே முருங்க மரமாட்டோம் முறிச்சு போட்டு போனவளே அடி பார்க்க மரமாட்டோம் வசந்துதான் நிப்பவளே பாக்கு மரமாட்டோம் ஒசந்துதான் நின்ன என்ன அடி ஞான புல்லாட்டம் ஞானமலே செவலே நாண புல்லாட்டம் நாளாக வளச்சவளே ஏன் உசுர பாட்டாக்கி மகேஸ்வரி உனக்காக பாடுறேன் ஏன் உசர பாட்டாக்கி தரணி உனக்காக பாடுறேன் உனக்கு தங்கச்சி வரமுடிய விடட்ட முண்டை தங்கச்சிக்காண்ட ஏறின லூசு முண்டை ஓஞ்சிரிப்ப பார்க்கத்தாமா உயிரோடு உயிரோடு வாழுறேன் புள்ளிப்பா புள்ளியங்க இவ போட வகட்டின வெள்ளரிக்கா புளிப்பா புளியங்க அவ புடவ கட்டின வெள்ளரிக்கா பார்த்தா பாவத்தவ பருவத்திலே தோட்டாக்கா பாத்தா பாவகர்வ பருவத்தில சாக்கா சொக்கா 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 நிற்கும் போது சொக்கா வேணும் பூசணிக்கா ஆக கண்டெடுத்த அழகான ராணிகா புள்ளிப்பா புள்ளியங்க இவ போட வகட்டின வெள்ளரிக்கா